அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பாருங்க, ஒரு ஹெல்த்தியான சத்தான கீரை கடையில் தான் செய்ய போகிறோம். இது பாலக்கீரை, இது தண்டு கீரைங்க, இது சோம்பு கீரை. இந்த 3 வகையான கீரையை வச்சு தான் ஒரு சூப்பரான கடையில் செய்ய போகிறோம். பருப்பெல்லாம் போட்டு இந்த கீரைகள் பார்த்திங்கன்னா நன்மைகள் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம கீரை செய்ய போகிறோம். ஓகே பாருங்க, பருப்பு கடையில் தான் செய்ய போகிறோங்க. தோரம் பருப்பு ஒரு 1/4 kg போட்டாச்சு குக்கரில். இப்போ நம்ம பாலக்கீரை நல்லா க்ளீனாக கழுவிருப்பேன். இதை போட்டுடலாம். பாலக்கீரை போட்டாச்சுங்க. இப்போ தண்டுக்கீரை போட்டுடலாம். இப்போ இதை போட்டு மோடி அறுத்தது சோம்பு கீரை போட்டுடலாம். பாருங்கள், கீழே பாலக்கீரை பருப்பு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பாலக்கீரை, தண்டுக்கீரை, சோம்பு கீரை 3 வகையான கீரை போட்டிருக்கோம். பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் தக்காளி தேவையான அளவு, பச்சை மிளகாய், அது முளப்பு கட்டிய வெங்காயம், உப்பு, பூண்டு, புளி, இவ்வளோ தாங்க சேர்க்குறோம். ஓகேங்களா? அடுத்தது உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணும், தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றிட்டு குக்கர் மூடியை போட்டு ஒரு 2 விசிலோ அல்லது 3 விசிலோ வேக வச்சு க்ளீனாக எடுத்துகிட்டு க்ளீனாக கடைஞ்சிடலாம். ஓகேங்களா? பாருங்க, குக்கர் மூடி விசில் வச்சாச்சுங்க. 3 விசில் இல்லை 2 விசில் வேக வச்சாலும் போதுமே. வேக வச்சு க்ளீன் எடுத்துகிட்டு நம்ம கீரையில் கட் பண்ணி போடலை. நம்ம கட் பண்ணி போட்டுருந்தால் நம்ம மத்திலே கடைஞ்சிருக்கலாம். வெந்ததுக்கப்புறம் தான் மத்தில் கடையணுமா இல்லை மிக்சியில் கடையணுமான்றது தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம தாளிக்கிறதுக்கான பொருள் செஞ்சிடலாம். விசில் வந்துடுச்சு. அந்த விசில் எடுத்துகிட்டு கீரை கடைஞ்சிடலாம். கீரை நல்லா வெந்திருக்கு. தண்ணியை வடிகட்டிட்டு அப்படியே கடைஞ்சிடலாம். நல்லா வடிகட்டிட்டோம். இப்போ இந்த மண்பானையில் போட்டு க்ளீனாக கடைஞ்சிடலாம். சூடாக இருக்குது. நம்ம மிக்சியில் போகிற மாதிரி சூடு ஆற வச்சு தான் கடைய முடியும். இப்போ பாருங்கள், இந்த மண்பானையில் இந்த மத்தை வச்சு க்ளீனாக கடைஞ்சிடலாம். ஓகேங்களா? கீரை கட் பண்ண தான் போடுவோம். ஏன்னா கீரை நல்லா வெந்திருக்கு. நல்லா கடைஞ்சா க்ளீனாக மசிஞ்சிடும். கீரை இந்த அளவுக்கு கடைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு கடைஞ்சா போதுமாக இருக்கும். ஓகேங்களா? ரஃப்பாக கடைஞ்சிருக்கும். நைஸாக கடையில் ரஃப்பாக கடைஞ்சிருக்கும். அப்படியே தாளிச்சிடலாம். இப்போது கருவேப்பிலை, கொத்தமல்லி, வடகம். இப்போ மண்பானை சூடு பண்ண கேஸில் வச்சுருக்கோம். சூடாகணுன்னு கீரை கடைஞ்சாச்சு. தாளிச்சிடலாம் அப்படியே சூப்பராக. ஓகேங்களா? எண்ணெய் காய்ச்சிக்க வடகம் போட்டுடலாம். வடகம் நல்லா பொரிஞ்சிச்சுங்க. இப்போ நம்ம கடைஞ்ச கீரை எடுத்து அதில் ஊற்றிடலாம். இப்போ கீரை தாளிச்சாச்சு. இப்போ கொத்தமல்லி போட்டுடலாம். கருவேப்பிலை இதையும் போட்டு நல்லா கலந்துங்க. அடுத்ததாக கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட போகிறோம். போட்டு இறக்கிடலாம். அப்படி ஓகே. நீங்கள் பெருங்காயத்தூள் போட்டுடலாம். இவ்வளோ தாங்க. போட்டு அப்படி க்ளீனாக இறக்கிடலாம். இப்போது கீரை கடைஞ்சாச்சுங்க. நம்ம கட்டியாக செய்திருக்கோம். நீங்கள் இன்னும் தண்ணி வேணுமா இருந்தால் அந்த பருப்பு வேக தண்ணியும் ஊற்றிக்கலாம். பருப்பு வேக தண்ணி ஊற்றலை, கட்டியாக டிக்காக இருக்குதுக்காக. காரம், உப்பு, புளிப்பெல்லாம் பார்த்துடலாம். உப்பு, புளிப்பு, காரம் 3மே கரெக்டாக இருக்குது. இதே போல் 3 வகையான கீரை இருந்தால் போட்டு செஞ்சு பாருங்கள். இந்த 3 வகையான கீரையிலுமே பார்த்திங்கன்னா மருத்துவ குணங்கள், நன்மைகள், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா? கீரை எந்தளவு சாப்பிடுமோ அந்தளவு ரொம்ப ஆரோக்கியம் உடம்புக்கு. இது கர்ப்பிணி பெண்களுக்கு இன்னும் இந்த குழந்தை வளர்ச்சிக்கு, குழந்தை நலனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நல்லா கீரை இருந்தால் அதை செஞ்சு சாப்பிட்றாங்க. கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படி சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல விஷயம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம்.